ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹர்னி இன்றைக்கி 42வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61 கிலோ 800 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து ஹரணி ஜூஸ் எதுவும் குடிக்கல, வெஜிடபிள் சாலட் மாதிரி எடுத்துக்கிறோமா அப்படின்னாங்க. அதனால் ஹரணிக்கு மூக்கடலை வேக வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி மூக்கடலையும் கொஞ்சம் கேரட், பீட்ரூட், வெங்காயம், ஸ்வீட் கார்ன், அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டு 2 ஸ்பூன் தயிர் கலந்து கொடுத்துருந்தேன். இதுதான் இன்றைக்கி அவங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு மாங்காய் சாம்பாரும் சிறுகீரை பொரியலும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவலும் செஞ்சு வச்சுருந்தேன். சின்ன கப்பில் ரைஸும் மாங்காய் சாம்பார், கீரை பொரியல் கொஞ்சம் பெரிய கப்பில் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வறுவல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி மதியம் அவங்க லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 4 மணிக்கு வெள்ளை மூக்கடலையில் சுண்டல் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் ஒரு 6:45 டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 தோசையும் மாங்காய் சாம்பாரையும் வச்சு இன்றைக்கி நைட் டின்னர் அவங்க முடிச்சிட்டாங்க. நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஜீரக தண்ணி குடித்து அவங்களோட வெயிட் லாஸ் பிளான் இன்னையோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஏதாவது ஜூஸ் தான் குடிச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்கள தான் கேட்டாங்க, எனக்கு வந்து வெஜிடபிள் சாலட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் அதே மாதிரி சாப்பிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அருணி வந்து இன்றைக்கி வெஜிடபிள் சாலட் இது பண்ணாங்க. அதில் மூக்கடலை போட்டதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, மூக்கடலை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு உணவுப் பொருள். அதனால தான் வெஜிடபிள் கூட அதையும் நான் சேர்த்து கொடுத்துருந்தேன். உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.